வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் சமூக ஊடக பதிவுகள் பிரச்சனையாவே மாறியிருந்திருக்கும் உங்களுக்கு. நவீன ஜோதிடத்தில் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளம் ஆகியவை ராகு மற்றும் புதனின் சேர்க்கையாகவே கருதப்படுகிறது. மிதுன ராசியினர் டிஜிட்டல் தளங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். நீங்கள் உங்களின் தனிப்பட்ட கருத்து என்றோ அல்லது ஏதோ ஒரு நகைச்சுவைக்காகவோ சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஒரு விஷயம் இப்போது குடும்பத்திற்குள் அல்லது வெளியாட்களால் பெரிய விவாத பொருளாகவே மாறியிருந்திருக்கும். உங்கள் பதிவை யாரோ ஒரு நபர் தவறான அர்த்தத்துல எடுத்துக்கொண்டு அதை உங்கள் குடும்பத்தினரிடம் கொண்டு சேர்ந்துருப்பாங்க. இது தேவையற்ற மன உளைச்சலையும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கும். இனிவரும் காலங்களில் பொதுவெளியிலோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலோ குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை தவிர்ப்பது உங்களை ரொம்பவுமே காக்கும். நீங்கள் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். நீங்க டிஜிட்டல் தளங்கள்ல மிகவும் சுறுசுறுப்பாகவே இயங்கி இருந்திருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஏதோ ஒன்று, அதை ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக நீங்கள் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட ஒரு விஷயம்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் அல்லது வெளியாட்கள் மூலியமாகவும் பெரிய விவாத பொருளாகவே மாறி இருந்திருக்கும் உங்களுக்கு. அதை யாரோ ஒரு நபர் தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு அதை உங்கள் குடும்பத்தினரை கொண்டு சேர்த்திருந்திருப்பாங்க. இதனாலவே உங்களுடைய மனம் உளைச்சல் தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி இருந்திருக்கும். கணவன் மனைவி இடையே மறைமுக சந்தேகம் ஏற்படுத்தியிருந்திருக்கும். களத்திர ஸ்தானமான 7ஆம் வீடு மற்றும் சயன ஸ்தானமான 12ஆம் வீட்டின் மீது பாப கிரகங்களின் பார்வை பதியும் போது தம்பதியருக்குள் அந்யோன்யம் குறைந்து ஒருவித மறைமுக சந்தேகம் தலை தூக்கும். மிதுன ராசி கணவன் அல்லது மனைவி துணைவரிடம் எதையோ மறைப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவாகியிருக்கலாம். நீங்கள் யாருடனாவது அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வரவு செலவுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதோ இந்த சந்தேகத்திற்கு விட்டிருந்திருக்கலாம். நேருக்கு நேர் பேசிக்கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே கணக்கு போடுவதால் இந்த விரிசல் அதிகமாகவே இருந்திருக்கும். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமானால் ஒளிவு மறைவற்ற தன்மையை கடைபிடிக்க வேண்டும். துணைவரின் சந்தேகத்தை கோபத்தால் எதிர்கொள்ளாமல் அன்பால் வெளிப்படுத்துங்கள். அதை உங்களுடைய அது ஒரு மறைமுக சந்தேகம் தலை தூக்கி இருந்திருக்கும் தம்பதியருக்குள்ள. நீங்கள் கணவன் அல்லது மனைவி துணைவரிடம் எதையும் மறைப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் உங்களுடைய இருவருக்குள்ளும் உருவாகி இருந்திருக்கும். யாருடனாவது அலைபேசி பேசிக் கொண்டிருந்தாலோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வரவு செலவுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதால இந்த சந்தேகத்திற்கு ரொம்பவும் விட்டிருந்திருக்கலாம். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில நிம்மதி வேண்டும்னா ஒளிவு மறைவற்ற தன்மையை கடைபிடிக்க வேண்டும். நண்பர் மூலம் குடும்ப ரகசியம் வெளியாயிருந்திருக்கும். மிதுன ராசிக்கு 11ஆம் வீடு நண்பர்களை குறிக்கும். உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் உங்களின் மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய நண்பர் என்று நினைத்து உங்கள் குடும்பத்தின் முக்கிய ரகசியத்தையோ அல்லது பொருளாதார நிலையையோ பகிர்ந்திருக்கலாம். ஆனால் கால சூழ்நிலை காரணமாக அந்த நண்பர் அறியாமலே அல்லது சூழ்நிலை கைதியாகவோ இந்த ரகசியத்தை வெளி உலகிற்கு அல்லது உங்கள் குடும்ப எதிரிகளுக்கு கசிய விட்டிருந்திருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துரோக உணர்வையும் தந்திருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக நண்பர்களை குறிக்கும் கிரகம் பலவீனம் அடையும் போது இத்தகைய துரோகங்கள் நிகழும். இனிமேல் நம் வீட்டு ரகசியங்கள் நமக்கே ரகசியமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை உறுதி பின்பற்றியிருந்திருப்பீங்க. அதாவது நீங்க உங்களோட மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய நண்பர் என்று நினைத்து உங்க குடும்பத்தோட முக்கிய ரகசியத்தை அல்லது பொருளாதார நிலையை பயந்திருப்பீங்க. அது ஏதோ ஒரு கால சூழ்நிலை காரணமா அந்த நண்பர் அறியாமலேயே அந்த சூழ்நிலை கைதியாகவே இந்த ரகசியத்தை வெளி உலகிற்கு அல்லது குடும்ப எதிரிகளுக்கு கசிய விட்டிருந்திருப்பார். இதனால் உங்க குடும்பத்தில் மனக்கவலைகள் அறியப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்திருந்திருப்பீங்க.
இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள்தான் நடக்கப் போகிறது. மனதில் இருந்த குழப்பம் விலகும். மிதுன ராசியினரின் இயல்பான இரட்டனை சிந்தனை காரணமாக கடந்த சில காலமாக எதை செய்வது எதை விடுவது என்ற கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. தற்போது சந்திரன் மற்றும் புதனின் சுபயோகத்தால் மனதில் இருந்த ஒரு தெளிவான நீரோடை போன்ற அமைதி பிறக்கும். எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆளுமை திறனும் உங்களுக்குள் தானாகவே உருவாகும். இந்த மனத்தெளிவு உங்களை அடுத்தடுத்த கட்ட இலக்குகளை நோக்கி மிக வேகமாகவே பயணிக்க வைக்கும். அதாவது உங்களோட மனசு ரொம்பவும் இயல்பானவே இரட்டை சிந்தனை காரணமாக தான் இருந்திருக்கும். சில காலமாகவே எதை செய்வது எதை விடுவது என்ற கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் ஏக்க அஞ்சாத துணிச்சலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆழ்மை திறன் உங்களுக்குள் தானாகவே இருந்திருந்திருக்கும். குடும்ப உறவுகள் இனிமையாகும். 3ஆம் மற்றும் 4ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் சுற்றத்தாரும் உறவினர்களும் உங்களை தேடி வரத் தொடங்குவார்கள். இதுவரை உங்களை மதிக்காத சொந்தங்கள் கூட இனி உங்கள் ஆலோசனைகளையும் உதவிகளையும் நாடி நிற்பாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் போன்ற மங்களகரமான சூழல்கள் ஏற்படுவதால் உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கள் மகிழ்ச்சி தாண்டவமாடும். விட்டு கொடுத்து சென்ற உங்கள் பக்குவம் உறவுகளின் மத்தியில் உங்களை ஒரு தலைவனாகவே மாற்றும். அதாவது நீங்கள் உங்கள் சுற்றத்தாரும் உறவினரும் உங்களை தேடி வர தொடங்குவாங்க இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டும் அல்லாமல் உங்களோட ஆலோசனைகள் உதவிகளையும் நாடி நிற்பாங்க. அது உங்களை மதிக்காத சொந்தங்கள் எல்லாம் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நீட்டு கொடுத்து செல்லும் உங்கள் பக்குவம் தான் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு தலைவனாகவே மாற்றும். எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெற்றுள்ளதால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வழிகளில் பணவரவு இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் கைக்கு சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பழைய முதலீட்டுகள் மூலமாகவோ திடீர் லாபங்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய பகுதி நேர தொழில்கள் அல்லது கமிஷன் புரோக்கரேஜ் போன்ற தொழில்கள் மூலம் உபரி வருமானம் கிடைத்து பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்வீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வழியிலிருந்து பண வரவு உங்களுக்கு வர தொடங்கியிருக்கும். அதாவது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பழைய முதலீடுகள் மூலமாகவோ திடீர் லாபங்களை அடைவீங்க. இல்லைன்னா பாதி பேருக்கு புதிய பகுதி நேர தொழில்கள் அல்லது கமிஷன் புரோக்கரேஜ் போன்ற தொழில்கள் மூலம் உபரி வருமானம் கிடைக்க தொடங்கியிருக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போ நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள்தான் நடக்கப் போகிறது. மனதில் இருந்த குழப்பம் விலகும். மிதுன ராசியினரின் இயல்பான இரட்டனை சிந்தனை காரணமாக கடந்த சில காலமாக எதை செய்வது எதை விடுவது என்ற கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. தற்போது சந்திரன் மற்றும் புதனின் சுபயோகத்தால் மனதில் இருந்த ஒரு தெளிவான நீரோடை போன்ற அமைதி பிறக்கும். எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆளுமை திறனும் உங்களுக்குள் தானாகவே உருவாகும். இந்த மனத்தெளிவு உங்களை அடுத்தடுத்த கட்ட இலக்குகளை நோக்கி மிக வேகமாகவே பயணிக்க வைக்கும். அதாவது உங்களோட மனசு ரொம்பவும் இயல்பானவே இரட்டை சிந்தனை காரணமாக தான் இருந்திருக்கும். சில காலமாகவே எதை செய்வது எதை விடுவது என்ற கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் ஏக்க அஞ்சாத துணிச்சலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆழ்மை திறன் உங்களுக்குள் தானாகவே இருந்திருந்திருக்கும். குடும்ப உறவுகள் இனிமையாகும். 3ஆம் மற்றும் 4ஆம் வீடுகள் பலம் பெறுவதால் சுற்றத்தாரும் உறவினர்களும் உங்களை தேடி வரத் தொடங்குவார்கள். இதுவரை உங்களை மதிக்காத சொந்தங்கள் கூட
இனி உங்கள் ஆலோசனைகளையும் உதவிகளையும் நாடி நிற்பாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் போன்ற மங்களகரமான சூழல்கள் ஏற்படுவதால் உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கள் மகிழ்ச்சி தாண்டவமாடும். விட்டு கொடுத்து சென்ற உங்கள் பக்குவம் உறவுகளின் மத்தியில் உங்களை ஒரு தலைவனாகவே மாற்றும். அதாவது நீங்கள் உங்கள் சுற்றத்தாரும் உறவினரும் உங்களை தேடி வர தொடங்குவாங்க இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டும் அல்லாமல் உங்களோட ஆலோசனைகள் உதவிகளையும் நாடி நிற்பாங்க. அது உங்களை மதிக்காத சொந்தங்கள் எல்லாம் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லும் உங்கள் பக்குவம் தான் உறவினர்கள் மத்தியில உங்களை தலைவனாகவே மாற்றும். எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெற்றுள்ளதால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வழிகளில் பணவரவு இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் கைக்கு சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பழைய முதலீட்டுகள் மூலமாகவோ திடீர் லாபங்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய பகுதி நேர தொழில்கள் அல்லது கமிஷன், புரோக்கரேஜ்